ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் டெக். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். யாராவது கூகுள் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதுவும் ஒரு சில பேர்லாம் 10-15 கூகுள் அக்கௌண்ட் பக்கமாக வச்சுருப்போம். அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கூகுள் பாலிசிலேருந்து சம் அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. என்னதுன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2021 அப்புறம் பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ நம்ம லாகினே பண்ணாமல் ஒரு சில அக்கௌண்ட்லாம் வச்சுருப்போம்ல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். பட் நம்ம அந்த அக்கௌண்ட் பார்த்தோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2021 அப்புறம் பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. அடுத்தது கூகுளில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால நம்ம மொபைலில் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம கூகுளில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நான் கூட என்னோடய ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கூகுளில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2021 அப்புறம் ஃப்ரீயாக நம்மளால் கூகுளில் ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ண முடியாது. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்க மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சால் உடனே நான் அப்லோடு பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். கிட்ட நிறைய கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று யூடியூப்க்கு, ஒன்று ஃபேஸ்புக்கு, ஒன்று பட் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குன்னு அப்படின்னு சொல்லி நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதில் எல்லா அக்கௌண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அதில் ஏதோ ஒரு சில அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். பட் அந்த அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டுமே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம நிறைய அக்கௌண்ட்டு பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காகனா, ஒன்று ஃபேஸ்புக்காக, இன்னொன்று யூடியூப்காக, இன்னொன்று இப்போ ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்காக ஒன்று, அடுத்தது நம்ம பர்சனல் யூஸ்க்காக ஒன்று, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு அக்கௌண்ட்டுன்னு நமக்கு தோன்றப்பெல்லாம் நம்ம பாட்டுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்ருவோம். ஏன்னா கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம எவ்வளோ அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டுமே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அதில் ஏதாவது ஒரு சில அக்கௌண்ட் தான் பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம லாகின்லேயே வச்சுருப்போம். அந்த மாதிரி லாகினில் வச்சுருக்க அக்கௌண்ட்டை தவிர யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய மற்ற அக்கௌண்ட் எல்லாமே கூகுள் தரப்புலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2021 அப்புறம் அந்த அக்கௌண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு முக்கியமான அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே உங்கள் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைலில் நம்மளால் நிறைய அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுள் அக்கௌண்ட் மூலிமா தான் உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கூகுள் அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்கும் பார்த்தோம்னா யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதே மாதிரி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாவோ அந்த ஃபோட்டோஸையும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த கூகுள் அக்கௌண்ட்டை சம்மந்தப்பட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸு, அந்த டேட்டா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நமக்கு அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு முக்கியமாக படக்கூடிய கூகுள் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே உங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கூகுள் பாலிசியில் விட்டுருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்னது அப்படின்னா, நம்ம கூகுளில் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஃபோனில் அதிக ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம மொபைலில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது கூகுள் ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரிஜினல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, கம்ப்ரஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரிஜினல் குவாலிட்டியில் 15 GB வரைக்கும் தான் நம்மளால் ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் பெய்டு சர்வீஸாக தான் இருக்குது. அதாவது நம்ம அதுக்கு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹை குவாலிட்டி. அந்த ஹை குவாலிட்டியில் நம்ம ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும். அதாவது குவாலிட்டி எதுவும் சேஞ்ச் ஆகிருக்காது. ஃபோட்டோ மட்டும் பார்த்தோம்னா அதோட சைஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். மற்றபடிக்கு நம்ம ஃபோனில் எடுக்கிறப்ப எப்படி குவாலிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும். அது நம்மளால் அன்லிமிட்டட் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அடுத்தது கம்ப்ரஸ். அந்த கம்ப்ரஸில் பார்த்தோம்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அதனால் அதை மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஹை குவாலிட்டி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட அந்த ஹை குவாலிட்டியில் தான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே கூகுளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2021 அப்புறம் இதுவும் ஃப்ரீ கிடையாது. இப்போ ஒரிஜினல் குவாலிட்டியில் எப்படி 15 GB வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த ஹை குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் நம்மளால் 15 GB வரைக்கும் தான் நம்மளால் ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த 15 GBக்கு மேலே நம்ம ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம பார்த்தோம்னா அமௌண்ட் பே பண்ணணும்.
அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2021க்கு அப்புறம் நீங்கள் வந்து 15 ஜிபிக்கு மேலே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து வச்சுருந்தாலும் 15 ஜிபிக்கு மேலே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜூன் 2021க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் எதாவது இருந்தாவோ அது வந்து மெமரி கார்ட்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது சிடிலையோ வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து சும்மா ரஃபாக வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்போம், இல்லை வந்து ரஃபாக வந்து ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்போம், இல்லை நமக்கே தெரியாமல் நம்ம ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆன ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தேவையில்லாத ஃபோட்டோஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்களாவே உங்களுக்கு 15 ஜிபிக்கு கீழே வந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமான ஃபோட்டோஸ் வந்து ஏதாவது நீங்கள் கூகுளில் வச்சுருந்தா அதை வந்து மெமரி கார்ட்லேயோ இல்லை டிவிடிலேயோ பென்ட்ரைவ்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 2021க்கு அப்புறம் வந்து 15 ஜிபிக்கு மேலே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.